சரணம். எல்லாம் வல்ல சென்னிமலை முருகன் எல்லோருக்கும் நல்லருள் புரிய வேண்டும் என்ற ஆசீர்வாதத்தோடு இன்னைக்கு 23/9/2025 முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமைங்க. தமிழ் வருடத்தை பொறுத்த வரைக்கும் விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் 7ஆம் தேதிங்க. இன்றைக்கி சமநோக்கு நாளுங்க. நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காலையில் 7:45 ஆரம்பித்து 8:45 வரைக்கும் இருக்குதுங்க. சாயந்தரம் 4:45 ஆரம்பித்து 5:45 வரைக்கும் இருக்குதுங்க. கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காலையில் 10:45 ஆரம்பித்து 11:45 வரைக்கும் இருக்குதுங்க. மறுபடியும் நைட்டு 7:30 ஆரம்பித்து 8:30 மணி வரைக்கும் இருக்குதுங்க. ராகு காலத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 3 மணிக்கு மத்தியானம் ஆரம்பிக்குதுங்க, 4:30 முடியுதுங்க. குளிகையை பொறுத்த வரைக்கும் மத்தியானம் 12 மணிக்கு ஆரம்பித்து 1:30 முடியுதுங்க. யமகண்டம் இன்னைக்கு காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து 10:30 வரைக்கும் நடக்குதுங்க. சூலம் இன்னைக்கு வடக்கு திசைங்க, அதனால் பரிகாரம் அதுக்கு பாலுங்க. சூரிய உதயம் இன்னைக்கு காலையில் 6:03 பர்ஃபெக்டாக ஆரம்பிச்சிருங்க. திதியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிகாலையில் 2:49 வரைக்கும் பிரதமை திதி, அதுக்கப்புறம் துவிதியை திதியாக மாறுதுங்க. அதேபோல் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பிற்பகல் 2:17 வரைக்கும் ஹஸ்தம் நட்சத்திரம், அதுக்கப்புறம் சித்திர நட்சத்திரமாக மாறுதுங்க. யோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஃபுல் டே சித்த யோகன்னு வச்சுக்கோங்களேன். சந்திராஷ்டமம் யாருக்கு இருக்குதுன்னு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மத்தியானம் 2:17 வரைக்கும் சதய நட்சத்திரத்திற்கு இருக்குது, அதுக்கப்புறம் புரட்டாதிக்கு மாறுதுங்க. அதனால் இந்த சதயம் மத்தியானம் வரைக்கும், புரட்டாதி மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சரி வாங்க, இன்றைய கோச்சார அமைப்பு பொதுவாக எப்படி இருக்குன்னு செவ்வாய்க்கிழமை பார்க்கலாங்களா. மிதுனத்தில் குரு இருக்காருங்க, சிம்மத்தில் சுக்கிரன் கேது இருக்காங்க, கன்னியில் சூரியன் சந்திரன் புதன் இருக்காங்க, துலாமில் செவ்வாய் இருக்காங்க, தனுசில் மாந்தி அமர்ந்திருக்காருங்க, கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ராகு இருக்காருங்க, மீனத்தில் வழக்கம் போல் சனி வக்ர ஸ்டேட்டில் அமர்ந்திருக்காருங்க. இதை வச்சு நம்ம பொதுவான ஒரு ராசி பலன் 12 ராசிகளுக்கு பார்க்கலாம் வாங்க. பார்க்கறதுக்கு முன்னால் வஜ்ரம் அஸ்ட்ரோ அப்படிங்கிற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கோங்க. மேசராசி என்பர்களே, இன்னைக்கு முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை நாளில் சில விஷயங்கள் குழப்பத்தில் இருந்தால் கூட நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு விஷயம் முடிவு எடுத்துருவீங்க. பல குழப்பங்கள் இருந்தால் கூட அந்த குழப்பத்தை தாண்டி ஒரு முடிவெடுக்கக்கூடிய காலகட்டம் மேசராசி நேயர்களுக்கு செவ்வாய்க்கிழமை முருகன் கொடுத்துருக்காரு. சந்தோஷமாக எடுக்கலாங்க. மற்றபடி உங்களுடைய கொஞ்சம் மனசளவில் உடல் அளவில் கொஞ்சம் சோர்ந்து போயிருந்தா அந்த சோர்வை நீக்கி தெம்பாக நீங்கள் தைரியமாக கொஞ்சம் அடி எடுத்து வச்சா தான் இந்த காரியமெல்லாம் பலிதமாகுங்கிற ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை கொஞ்சம் வளர்த்துக்கோங்க. அப்படி வளர்த்துக்க முடியல அப்படின்னா நீங்கள் ஒரு தியானம் பண்ணுறது இல்லை ஒரு கோயிலுக்கு போகிறது, உங்கள் சிந்தனையை ஒருமுகைப்படுத்தக்கூடிய நிலையில் நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு கைகூடக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான நாள் அப்படின்னே சொல்லலாம். சில இது வரைக்கும் கன்ஃபியூஷன் இருந்திருக்கலாம், சரி பண்ணிக்கலாம்னு வச்சுக்கல. அதே சொல்லலாம், உங்கள் குடும்பத்தால் அம்மனிட்டையும் சரி, அப்பா அம்மா குழந்தை யார் இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஃப்ரீயாக பேசுங்க. காலையில் நேரத்தில் பேச முடியாட்டி கூட ஈவினிங் உங்கள் வேலை வியாபாரம் தொழில் எல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் மனம் விட்டு நீங்கள் பேசினா இன்றைக்கி ரொம்ப ஹாப்பினஸுக்கு பஞ்சமே இருக்காது. ரைட்டுங்களா? அப்பேற்பட்ட சூழ்நிலை கண்டிப்பாக இந்த கோச்சார அமைப்பில் தெரியுதுங்க. மற்றபடி தொழில் வியாபாரம் வேலையில் பல மறைமுக போட்டிகள் நேரடி எதிர்ப்புகள் இருந்தால் கூட அதையெல்லாம் சந்தித்து அதெல்லாம் ஜெயிச்சு ஓரளவுக்கு வெற்றி தரக்கூடிய லாபம் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக தான் இருக்குதுங்க. சில பேர் உங்களை பற்றி பின்னாடி புறஞ்சொல்லிட்டு தான் இருப்பாங்க, உங்களை பற்றி தப்பு தப்பாக வெளியில் கூட பரப்பி விடுவாங்க. எதை பற்றியும் காதில் ஓட்டுக்காதீங்க. அதுக்கு நமக்கு ஒரே பதில் என்னென்னா மௌனம், அமைதி, நிதானம். இந்த 3 இருந்துட்டா மேசராசி இன்றைக்கி சூப்பர் தானுங்க. அதே போல் சில பேர் சில கன்ஃபியூஷன் பண்ணுவாங்க, மாப்பிள்ள அதில் இன்வெஸ்ட் பண்ணு, பெரிய 1 லட்சம் பண்ணி நாளைக்கு 10 லட்சம் கிடைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எதுக்கும் மயங்கிறாதீங்க, புகழுக்கும் மயங்காதீங்க. இந்த மாதிரி பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதுல யார் வச்சு நம்பாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு உபயோகமான ஒரு சந்தோஷமிக்க மகிழ்ச்சி மிக்க நாளாக மேசராசி நேயர்களால் கொண்டாட முடியும்னு வச்சுக்கலாம். இதில் அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டஸ்லையும் முடிவெடுக்க முடியும், தடுமாறுவீங்க. ஆனால் இன்றைக்கி இந்த தடுமாற்றம் நீங்கி நல்ல முடிவெடுக்க போகிறீங்க, கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. பரணியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியான வெற்றிகரமான நாள். வீட்டில் கொஞ்சம் மனம் விட்டு பேசிட்டீங்கன்னா இந்த நாள் இன்னும் மகிழ்ச்சியாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. கிருத்திகையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தான் கொஞ்சம் முன்ன பின்ன யோசனை பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கங்காட்டி நீங்கள் ஒரு கோவிலுக்கோ அல்லது உங்கள் குலதெய்வத்துக்கு ஏதோ ஒரு அட்லீஸ்ட் மனசார ப்ரே பண்ணிட்டா கூட இந்த நாள் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக அமைஞ்சு கொடுக்கும். இப்படி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அப்படி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் வண்டி வானத்தில் போகிறப்போ ஜாக்கிரதை போகணும்னு வச்சுக்கல. நல்லதே வலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. போயிட்டுங்களா மேசராசி நேயர்களே. ரிஷபராசி நேயர்களே, பல நாளாக சார், பல மாதமாக சார் ஒரு பிரச்சனை மட்டும் யோசனைகிட்டே இருக்குது. சின்ன பிரச்சனை தானே, சொல்யூஷனே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைகளோ சின்ன ஒரு விஷயத்துக்காக ஏக்கமாக நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த ஏக்கம் இன்றைக்கி நிறைவேறக்கூடிய காலகட்டம் இந்த கோச்சார அமைப்பில் கொஞ்சம் தெரியுதுங்க மனசளவில். ஸோ திட் இஸ் எ பர்சனல் மேட்டராக கூட இருக்கலாம். கொஞ்சம்
திங்க் பண்ணி பாருங்கள். அதே சமயத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு காரிய வெற்றி, ஒரு வியாபார தொழில் நிமித்தமாக கொஞ்சம் வெளியூர் பயணம் அமைஞ்சா அதுலேயும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. வேலையில் உயரதிகாரிகள் உங்களுடைய பேச்சுக்கு, உங்களுடைய செயல்பாட்டுக்கு ஒரு மரியாதை கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. போட்டி பொறாமை நிறைந்த உலகத்தில் எப்படா ஜெயிக்கிறது அப்படின்னு நீங்கள் எல்லா விஷயத்தையும் கவனமாக தான் இருப்பீங்க. அந்த கவனத்தை தாண்டி உங்களை மறைமுகமான எதிர்ப்புகள் மூலிமா உங்களை தோல்வியடைய வைக்கணும் அப்படின்னு பல பேர் எதிரிகள் ரெடியாக இருக்கிறாங்க. கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோணுங்க. கண்டிப்பாக உஷார தன்மையை உங்களை வளர்த்தக்கூடிய காலகட்டம் இன்னைக்கு கொஞ்சம் இருக்குதுன்னு வச்சுக்கல. அதனால் யாரை கண்டும் எதிரியை கண்டு அஞ்ச மாட்டான் இந்த ரிஷபராசிக்காரன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செயல்பாடு இன்னைக்கு இருக்குன்னு வச்சுக்கங்களேன். கான்ஃபிடண்ட்டாக இருக்கலாங்க. மற்றபடி உங்கள் சில விஷயங்கள் நல்ல அனுபவமாக புரிஞ்சுக்குவீங்க. யார் யார் எப்படி என்ன மாதிரி ஒருத்தரோட அப்ரோச் பண்ணால் நமக்கு காரியம் நடக்கும், நம்ம எப்படி வெற்றி வரலாம் அப்படிங்கிற ஒரு நுணுக்கமான விஷயத்தை, நுட்பமான விஷயத்தை இன்றைக்கி புரிஞ்சுக்கக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. மற்றபடி உங்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் இருக்குங்க. வண்டி வாகனத்தில் போகிற மட்டும் கொஞ்சம் கவனமாக போயிட்டு வரணும். பல்தரப்பட்ட சிந்தனையில் வண்டி வாகனம் ஓட்ட வேண்டாங்க. எந்த வேலை செய்கிறோமோ அந்த வேலையில் முழு கவனம் வச்சுக்கிட்டிங்கன்னா ரிஷபராசிக்கு இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சிக்கு ஒரு இதுக்கு பஞ்சம் இருக்கான்னு வச்சுங்களேன். உங்களுக்கு திடீர் பயணங்கள் கூட சில பேருக்கு அமையும். அப்படி திடீர் பயணத்தினால உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவத்தினால நாளைக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு மேம்பாட்டுத்தன்மை உறுதியாக கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையோட இன்னைக்கு நாளை சனிமலை முருகனை ப்ரே பண்ணிட்டு எடுத்து வைங்க. சூப்பரான நாளாக கொண்டு போயிடலாங்க ரிஷபராசி நேயர்களே. கிருத்திகையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நீங்கள் மனசளவில் ஒரு காரியத்தை நினச்சி எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் கடவுளை பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி ஒரு வெற்றிக்குண்டான நாளாக இன்றைக்கி மாற்ற முடியுங்க. ரோகிணியை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள், பல அனுபவங்கள், பல புதிய தரப்பட்ட நபர்களை சந்தித்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டேவாக நீங்கள் மாற்றிக்குவீங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபியூச்சரில் டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற நம்பிக்கையுடன் இந்த நாளை ஆரம்பிங்க. ரோகிணி நட்சத்திரக்காரங்களை மிருகசீரிஷத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் வெற்றிக்குண்டான வழிவகுக்கக்கூடிய அருமையான நாள் தானும். மொத்தத்தில் ரிஷபராசி இன்னைக்கு ஒரு ஜம் அப்படிங்கிற ஒரு சூப்பர் நாள் அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுங்களேன். ஜம் ஜம்னு கொண்டாடுங்க. நல்லதே நடக்கட்டும், நற்பவி உண்டாகட்டும். சனிமலை முருகனை ப்ரே பண்ணிக்கங்க. போயிட்டு வரங்க. மிதுன ராசி என்பவர்களே, இந்த செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் குடும்பத்துக்காக கொஞ்சம் அனுதாபப்பட்டோ, கொஞ்சம் பாச நேசத்துக்காகவோ ஏங்கி தவிக்கிற உங்கள் மனைவி, உங்கள் குழந்தை குட்டிக, அப்புறம் அப்பா அம்மா இவங்களையெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அவங்க விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய காலகட்டம் எனக்கு இருக்குது. அவங்க எதுக்குங்க பணங்காசில் செகண்டரி. உங்கள் அன்பு, உங்கள் ஒரு கூலான பேச்சு அதுக்காக ஏக்கமாக இருப்பாங்க. நீங்கள் இது வரைக்கும் பல டென்ஷனில் பேசியிருக்க மாட்டீங்க. இன்றைக்கி அதையெல்லாம் தாண்டி கொஞ்சம் கூலாக பேசுனீங்கன்னா இன்றைக்கி பேச ட்ரை பண்ணுங்கள். மனசில் பல ஏக்கங்கள், பல சிரமங்கள் இருக்குது அமனிக்கிட்டேன். அதெல்லாம் தாண்டி அன்பு பாசம் தான் நம்பர் 1 அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்களும் இன்றைக்கி நம்பர் 1 தானுங்க. இப்போ ஏற்பட்ட மிதுனராசி நேயர்களுக்கு இந்த வியாபாரம், தொழில், வேலையில் சுணக்கங்கள் கொஞ்சம் இருந்தால் கூட அந்த சுணக்கங்களையும் தாண்டி, சுணக்கம்னா என்னங்க, தடுமாற்றம், தடங்கல்கள், கொஞ்சம் அதை என்ன சொல்கிறேன்னா 1 மணி நேரத்தில் முடிக்க வேண்டிய வேலையை 3 மணி நேரம் முடிக்கிறது, இந்த மாதிரி கால தாமதங்கள் இதெல்லாம் தாண்டி தான் ஜெயிக்கணும். அதுக்கெல்லாம் ரெடி. அந்த ஒரு சுணக்கத்தினால தான் குடும்பத்திலேயே மனம் விட்டு பேச முடியல ஒரு ஏக்கம் மனசுக்குள்ளே இருக்கிறது கூட கண்ணு முன்னாடி தெரியுங்க. அதெல்லாம் தாண்டி மனம் விட்டு பேசினா உங்களுக்கு எந்த சிக்கலும் இருக்காது. அந்த சுணக்கங்கள் தாண்டி போகிறப்ப தான் உங்களுக்கு ஜெயிப்புத்தன்மை கண்ணு முன்னாடியே தெரிய போகுது. வெற்றிக்குண்டான பாதை தெரிய போகுது. இப்போ ஏற்பட்ட உங்களுக்கு சில எதிர்பார்த்த உதவிகள் இன்னைக்கு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தெரியுதுங்க. எதிர்பாராத சில பிரபல்யமான நபர்கள், பிரபல்யமான ஒரு விஷயத்துக்காக நீங்கள் சந்திச்சா கூட அதுலேயும் வெற்றி கிடைக்கும். முக்கியமாக இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஒரு முன்ன பின்ன தடுமாற்றம் இருந்தால் கூட அதையும் தாண்டி பல பேரை சந்தித்து பல உதவிகள் பெறக்கூடிய காலகட்டத்தில் மிதுன ராசி நேயர்களுக்கு இருக்குதுங்க. உங்களுடைய பேச்சு திறமையினால் பல காரிய அனுகூலம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இன்னைக்கு நல்லா இருக்குது. நல்லா பேசுவீங்க, உண்மையாக பேசுவீங்க, நேர்மையாக பேசுவீங்க. அப்படிங்கிற மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி நேற்றை விட இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக தான் இருக்குதுங்க. எது கவலைப்பட வேண்டியதில்லைன்னு வச்சுங்களேன். உங்களுக்கு தேஜஸே இன்றைக்கி நேற்றை விட ஒரு சின்ன ஒரு ஸ்மார்ட்னஸ் தெரியும். பார்த்தா என்னமா அப்படி நேற்று கூட டல்லாக இருந்தேன், இன்றைக்கி மூஞ்சில் பிரைட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தேஜஸ் இன்றைக்கி உருவாகக்கூடிய காலகட்டம் இந்த கோச்சார அமைப்பில் கொஞ்சம் தெரியுதுங்க. மற்றபடி நீங்கள் நினச்சபடி எல்லா காரியமும் நடக்கும். குடும்பத்தில் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக கொஞ்சம் பேசுங்க, நல்லதே நடக்கும். அதே சமயத்தில் மிருகசீரிஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் எதிர்பார்ப்பும் உங்களுடைய என்ன சொல்கிறது ஒரு தன்னம்பிக்கையான பேச்சும் தான் உங்களை இன்றைக்கி ஒரு முன்னேற்ற பாதை கொண்டு போகும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த உதவிகள் நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக தெரியுங்க. புனர்வசத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நீங்கள் பிரபலியத்தை ஒரு சந்திக்கலாம். வியாபாரம், தொழில், வேலை நிமித்தமாக ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான பாதை நல்லாவே தெரியும். மிதுனம் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு தேஜஸான ஒரு பிரைட்னஸான ஒரு வாழ்க்கையை கொண்டு போயிடலான்னு வச்சுக்கங்களேன். இப்படிலாம் இருக்கிற நீங்கள் மறக்காமல் சென்னை முருகனை ப்ரே பண்ணிக்கிங்க. நல்லதே நடக்கும், நற்பவி உங்களுக்கு. போயிட்டு வரங்க. கடகராசி என்பவர்களே, பிரச்சனைக்கு சொல்யூஷனே கிடைக்கலைங்க சார், டெய்லியும் பார்க்குறேன், ஒன்றும் நடக்கலை அப்படின்னா சில பிரச்சனைகள் டக்குன்னு சால்வ் ஆகாது. கொஞ்சம் இழும் ஜவு மாதிரி இழுக்கும். ஆனால்
இன்றைக்கி அந்த ஒரு ஜவு மாதிரி இழுத்த ஒரு சின்ன பிரச்சனையாகட்டும், அல்லது நீங்கள் முடிவே கிடைக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த சில விஷயங்கள், சில காரியங்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல தீர்வுக்குண்டான ஒரு முடிச்சு அவ்வளோ போகும். 10 முடிச்சிருந்தா ஒரு முடிச்சு அவுந்தாவே படப்படலாம் அவுத்தரலாம், கவலைப்பட வேண்டியதில்லை. அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு நாளாக இன்றைக்கி உங்கள் கோச்சார் அமைப்பில் கடகத்துக்கு தெரியுதுங்க. உங்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அம்மனி, சகோதர சகோதரிகள், குடும்பத்தில் அப்பா அம்மா, இப்படி தாத்தா பாட்டி யார் இருந்தாலும் சரி, அது வெளியூர் இருந்தாலும் சரி, உங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய காரியத்துக்கு ஒரு ஆதரவு கொடுப்பாங்க, அம்மனி தட்டி கொடுப்பாங்க. கவலைப்படாதீங்க. இன்றைக்கி உங்களுக்கு 2 விஷயங்களை சொன்னீங்க, அந்த 2 விஷயம் நல்லதே நடக்கும் அப்படின்னு டக்குன்னு மனசார வாழ்த்துவாங்க. அப்படி மனம் விட்டு பேசினா மனைவியினுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்குன்னு வச்சுங்களேன். அப்பேற்பட்ட உங்களுக்கு இன்றைக்கி வியாபாரம், தொழிலில், வேலையில் புதிய முயற்சிகள் ஏதாவது செஞ்சீங்கன்னா அதுக்குண்டான வழிவகையும் அருமையாக கிடைக்கக்கூடிய கோச்சார் அமைப்பு அட்டகாசமாக இருக்குதுங்க. சில பேர்த்துக்கு உங்கள் லோக்கலில் அல்லது சில பேருக்கு வெளியூரில் இப்படி கொஞ்சம் அலைச்சல் உண்ட பயணங்கள் கிடைக்கக்கூடிய நேரம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த பயணங்களால் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள், புதிய முயற்சிக்கு உண்டான வெற்றிக்குண்டான ஒரு ரூட் கண்டிப்பாக இன்றைக்கி கிடைக்கிறோன்றான வழி தெரியுதுங்க. மற்றபடி மேல் அதிகாரிகள் உங்கள் வேலைக்கு போனீங்கன்னா அவங்களுடைய என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு ஆமாஜாமி போட்டுருங்க. ஓவர் அட்வைஸ் டு உங்கள் சீனியர் ஆஃபீஸ் சொல்ல வேண்டாம், அதை கேட்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் அவங்களுக்கு ஆமாஜாமி ஓட்டா உங்களையும் அவங்க சூப்பர்மேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்படி மனசை நீங்கள் கட்டுக்கோப்பாக வச்சுக்கிட்டு அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாஞ்சாமி போட்டுக்கிட்டு தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் முன்னேற்றத்துக்கு உண்டான வழியை எடுத்து நம்ம செய்கிறப்ப ஒரு அருமையான ரூட் கிடச்சிருக்குதுங்க. அதை எடுத்து செய்யுங்க. இன்றைக்கி அமைதி நிறைந்த, மகிழ்ச்சி நிறைந்த, உற்சாகம் மிகுந்த நாள் அப்படின்னு கடகராசிக்கு ஃபைனலாக சொல்ல முடியுதுங்க. புனர்வசத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பல பிரச்சனைக்கு கன்ஃபியூஷன் இருந்தால் கூட ஃபைனலாக ஒரு சொல்யூஷன் கிடைச்சிடும். நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாங்க. பூச மாதத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்த முயற்சிகள் அங்கங்கே இழுவறியாக இருந்தால் கூட ஒரு ஃபைனல் எண்டில் சொல்யூஷன் ஒரு முடிச்சு அவர்களுக்குரிய காலகட்டம் தெரியுதுங்க. சரிங்களா? ஆயிலி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நேற்றை விட ஓரளவுக்கு ஒரு ஸ்டெப் மேலே முன்னேற்றத்துக்கு உண்டான வழி கிடைக்கும் வச்சுக்கலாம். கடகம் இன்றைக்கி கற்பனைக்கு மிஞ்சிய வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு அமைப்பு நல்லாவே இருக்குது. நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. சிம்மராசி நேயர்களே, என்னமோ சொல்கிறாங்க சார், செப்டம்பரில் ஓஹோன்னு கொட்டும், அக்டோபரில் வரும் அப்படிங்கிறாங்க. என்ன ராசி வளன்னு பார்த்தா ஆனால் ஒன்றும் அப்படி வர மாதிரி தெரியலையே சார் அப்படின்னு சில சுணக்கங்கள், சில மனசில் போராட்ட சிந்தனைகள் இருந்தால் அப்பேற்பட்ட பலதரப்பட்ட சிந்தனை மனசில் ஓடிட்டே இருக்கும். உங்களுக்கு அப்பேற்பட்ட சிந்தனைக்கு உண்டான தீர்வும் வெகு விரைவில் கிடைக்க போகுது. நல்லதே நினைத்து நல்லதே செஞ்சு நல்ல விஷயங்களில் நம்ம மனசு ஈடுபடுறப்போ சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஒரு ராஜாவாக எப்போ உட்காரலாம். கூடிய விரைவில் நல்ல காலம் வரப்போது. அதுக்கு உண்டான தொடக்கம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையில் அமையறதுக்குண்டான வாய்ப்பு நல்லா தெரியுது. மற்றபடி உங்களுக்கு ஒரு இந்த எரிச்சல், கோபம், நிதானமின்மை இதெல்லாம் ஒரு நார்மலாக இருக்கும். ஏன்னா பட்ட அனுபவம் அப்படி. அப்பேற்பட்ட நீங்கள் அந்த கோபமான பேச்சை தவிர்ப்பது கூட ரொம்ப நல்லது. எமோஷனல் டாக் டோன்ட் அலோவ் ஃபார் அதர்ஸ். அது அவங்களுக்கு பிடிக்காது. இவன கோபக்கார பையன் இவனெல்லாம் பேசி காரியமாகுது அப்படின்னு ஒரு சூழ்நிலை அப்படி இருக்கும். அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு உங்கள் வியாபாரம், தொழில், வேலை எப்படி இருந்தாலும் டைரக்டோ இன்டைரக்டோ எப்படியோ எதிர்ப்பு இருந்துகிட்டே இருக்குது. ஒரு விஷயத்தை பல போட்டிகளுக்கு இடையில் நீ ஜெயிக்க வேண்டியது இருக்குது. அப்பேற்பட்ட போட்டியில் ஜெயிச்சா தான் வெற்றி அப்படிங்கிற ஒரு வழி, ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிற புரிஞ்சிக்கக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் வரப்போகுதுங்க. உங்கள் செயல்பாடும் உங்கள் தன்னம்பிக்கையும் கைவிடாத பட்சத்தில் நல்ல முன்னேற்றத்துக்கு உண்டான வழி கண்டிப்பாக கிடைக்கும். கவலைப்படாதீங்க. சூழ்நிலை அறிஞ்சு நீங்கள் செயல்பட்டுக்கு இன்றைக்கி சூழ்நிலை கொஞ்சம் மோசமாக இருந்தால் அமைதியாக இருந்துங்க. சூழ்நிலை சூப்பராக இருந்தால் செயல்பாட்டு செய்வோம். அப்போ ஏற்பட்ட சூழ்நிலையை புரிஞ்சு நீங்கள் யாருக்குமே ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கறது, ஒரு கேரண்டி கொடுக்கறது இப்படிலாம் இருந்தால் சூழ்நிலையை பொறுத்து கொஞ்சம் முடிவு பண்ணிக்கிங்க. அதே போல் சூழ்நிலையை பொறுத்து தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணணும். வருமானம் ஒன்றும் கையை கடிக்கிற அளவுக்கு இருக்கான்னு வச்சுக்கலாம். தொழில் வியாபாரத்தில் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் காசு பணம் ஓரளவுக்கு நல்லா வந்தால் கூட மனசளவில் நம்ம ஸ்ட்ராங்கஸ்ட் வேணும்ல. அதுக்காக தன்னை வச்சு பேச வேண்டியது இருக்குதுங்க. நல்லதே நடக்கும். உங்கள் கோச்சார அமைப்பு அப்படித்தான் இருக்குது. பேச்சுக்காக சொல்ல கோச்சார அமைப்பு அப்படித்தான் இருக்குதுங்க. உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் ஏற்றம் இருக்கும். ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படி கொஞ்சம் இருக்க தான் செய்யும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய சண்டை சச்சரவுல எதுவும் இல்லைன்னு வச்சுக்கல. கொஞ்சம் அனுசரித்து போய்க்குவாங்க. அவர் சூழ்நிலை அப்படி அப்படின்னு கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்குது. எப்படிங்களா? இருந்தாலும் குடும்பத்திலையும் இந்த கோபமான பேச்சுக்களை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. வரவுக்கெல்லாம் பஞ்சம் இல்லை, ஹாப்பியாக இருக்கலாம். அதில் பண வரவுக்கெல்லாம் சூப்பர் டே அப்படின்னு சொல்லலாங்க. மகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி யார்கிட்ட பேசினாலும் சரி, ஒரு செயல்பாடு செஞ்சாலும் சரி, ரொம்ப கவனமாக நிதானமாக செய்யுங்க சிம்மராசி நேயர்களே. அதே போல் பூரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் அனுசரித்து போய்க்கும். யூஸ் அ ஃப்ளெக்சிபிள் பேன் அப்படிங்கிற மாதிரி பேர் எடுக்கிற ட்ரை பண்ணும். என்ன சொல்லுவாங்க தமிழ்னா, அந்த விட்டு கொடுத்து போகிறது, அந்த மாதிரி கொஞ்சம் சரி உடப்பா அப்படிங்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கோங்க. பொறுமையாக இருங்க. உத்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் கலந்து இருக்கக்கூடிய நாள். மொத்தத்தில் மகம், பூரம், உத்திரம் தொழில் வியாபாரம் வேலையை பொறுத்த வரைக்கும்
கொஞ்சம் சூழ்நிலை பொறுத்து போயிட்டீங்கன்னா வரவு பஞ்சமில்லாத நாள் அப்படின்னே சொல்லலாங்க. சிம்மம், கூடிய சீக்கிரம் அமோகமான ராஜ்யம் ஆள போகிறீங்க, கோலப்படாதீங்க. நல்லது பலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. கன்னிராசி என்பர்களே, எங்கே போனாலும் சார் 10 பேர் இருந்தாலும் எங்கிட்டயே எல்லா வேலையும் கொடுக்குறாங்க சார் அப்படின்னு மனசு ஒரு சோர்வுத்தன்மை இருக்குது. நீ அப்படி இல்லாமல் 10 பேரை நம்ப எனக்கு மட்டும் கொடுக்குறாங்க பார் அப்படின்னு அந்த பொறுப்புக்கு ஒரு இன்சார்ஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு கொடுக்குறாங்களே, நான் தான் இன்சார்ஜ் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட். வியாபாரம் தொழிலில் 10 கடைக்கார ஐடியா என்ன கேட்குறேன், நான் சொல்கிற ஐடியா வச்சு அவன்கிட்ட வளர்ப்பாயிடுறேன் அப்படின்னா கூட உங்கள் ஐடியாவுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குல்ல. அப்பேற்பட்ட ஒரு தன்னம்பிக்கை மிக்க ஒரு உற்சாகமான ஆள் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்கள் சோர்வை மனசு விட்டு நீக்கிருங்க. ரைட்டா? உங்களால் 10 பேர் வாழ்கிறாங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியை கொடுக்கும். அப்பேற்பட்ட தன்மை இன்றைக்கி கோச்சார அமைப்பில் தெரியுதுங்க. மறைமுகமான பல விஷயங்கள், எதிர்ப்புகள், சில விஷயங்கள், விமர்சனங்கள் கூட சொல்லுவான். எல்லா ஐடியாவும் கொடுப்பேன், ஆனால் அவனுக்கு காரியம் பலிக்காது அப்படின்னு 10 பேர் நம்ம நெகட்டிவாக பேசுவான். பட் இருந்தாலும் உங்கள் கன்னிராசி நேயர்களுக்கு அதுதான் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயமாக மாற்றிக்கிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமான ஒரு நாளாக இன்றைக்கி அமையுங்க. மற்றபடி உங்களுக்கு அங்கே வண்டி வாகனத்தில் போகிறப்ப கொஞ்சம் கவனம் சிதறாமல் அந்த வண்டி வாகனம் ஓரப்பெல்லாம் ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க. மற்றபடி உங்கள் செயல்பாடுகளில் ஒரு பாசிட்டிவ் மைண்டு தான் இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும். நாமளும் வாழணும், அடுத்தவனும் வாழணும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கண்டிப்பாக இருக்கும். அதே சமயத்தில் என்னடா இப்படி இருக்கே, நாம் டெவலப் ஆகணும், படபடப்பும் வரும். இப்படி கலந்து இருக்கங்காட்டி ஒரு குழப்பங்கள் மனசுக்குள்ளே வந்துட்டு போகக்கூடிய காலகட்டம் இருக்குது. அந்த குழப்பங்கள்லாம் உங்கள் நன்மையை, நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தை பாதிக்கும் அப்படிங்கிற புரிஞ்சுக்கிட்டு குழப்பம் இல்லாமல் நிதானமாக ஏதாவது போகிறப்போ ஒரு கோயிலுக்கு போயிட்டோ இல்லை மனசை அமைதிப்படுத்திட்டோ ஒரு சிந்தனை பண்ணிங்கன்னா இன்றைய நாள் அட்டகாசமான ஒரு நாளாக அமைய போதும். இதெல்லாம் கோச்சார அமைப்பில் இருக்கங்காட்டி ஓப்பன் டு ஃப்ராங்க் டு டாக் டு யூ அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்கிறேங்க. ஒன்றும் வருத்தப்பட வேண்டாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் புதுவித அனுபவங்கள் மேல் அதிகாரி கேட்டாலும் சரி, கீழே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ்ட்டும் சரி கிடைக்க போகுது. அது ஒரு நல்ல விஷயந்தான், கற்றுக்கோங்க. உங்கள் மற்றபடி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் பாசிட்டிவாக தான் இருக்கிறோம். ஓகே, அவங்களும் ஒன்றும் பெரிய நெகட்டிவாக ஒன்றும் தெரியலைங்க. குடும்பமும் சரி, உறவு, நட்பு இதெல்லாமே உங்கள் பேச்சு, அவங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே நிறைவேற்றுறீங்க. அது ஒன்றும் தப்பு இல்லை. பட் இருந்தாலும் எல்லாத்திட்டையும் நிதானமாக பொறுமையாக இருந்துட்டிங்கன்னா கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையற்குண்டான வாய்ப்புகள் நல்லா தெரியுது. டயர்னஸை போக்கிடும், தன்னம்பிக்கையாக இந்த நாளை ஆரம்பிங்க. சரிமுல முருகனை மரணசார ப்ரே பண்ணிக்கங்க. உத்தர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பொறுப்பு உங்களுக்கு ரொம்ப இன்சார்ஜ் அதிகமாக தான் இருக்குது. யூ ஆர் த ஹெட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொறுப்பு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உத்தரத்துக்கு வருங்க. ஜமாயிங்க, ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. அஸ்தமஸ்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எதுக்கு எடுத்தாலும் 2 மனசாக இருப்பீங்க. நாம் எல்லாத்துக்கும் பல ஐடியா கொடுக்குறோம், நமக்கு ஒன்றும் டெவலப் ஆகலைன்னு சொல்கிறோம்ல, அது உங்களுக்கு தான் இருக்குது கொஞ்சம். ஓகே, நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சில விஷயங்கள் உங்களுக்கு மாற்றுதலுக்கு உண்டான வழி கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு உண்டான வழி இருக்குது. அந்த மாற்றுதல் நல்ல அனுபவமாக மாறக்கூடிய காலகட்டம் இருக்குது. மொத்தத்தில் கன்னி இன்றைக்கி கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் கூட நீங்கள் அந்த ஒரு டயர்னஸை போக்கிட்டீங்கன்னா, பொறுப்புகளுக்காக பயப்படாமல் இருந்தீங்கன்னா யூ ஆர் த ஹெட் ஆஃப் த டே அப்படின்னே சொல்லலாம். போயிட்டு வரட்டுங்களா? துலாம் ராசி என்பர்களே, அன்புக்கு ஏங்கலாம், ஒரு பாசத்துக்கு ஏங்கலாம். ஆனால் நீங்கள் மற்றவங்க நம்மளை பற்றி ஒன்றும் பெருமையே பேச மாட்டேங்கிறாங்கன்னு இப்படி ஏங்குனா எப்படிங்க டெவலப் ஆகுறது? ஸோ தற்பெருமைன்னு சொல்லுவோங்களே, அதோடு தாண்டி வாங்க. நம்ம வேலையை உண்டு நாம் ஒன்றும் செய்கிறோம், எவன் பாராட்டினா பாராட்டி என்ன அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டிங்கன்னா துலாம் இன்னைக்கு சூப்பர் தானே, பிரச்சனையே கிடையாது. இருந்தாலும் நீங்கள் மற்றவங்கள பற்றி புறம் பேசுகிறது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் அப்படி அப்பேற்பட்ட ஆளை இல்லைனா கூட சூழ்நிலை உங்களுக்கு பேச வைக்கும். நான் அவளை கஷ்டப்படுறேன், அவள் ஒன்றுமே பண்ணுறதில்லை அப்படின்னு மேலதிகாரிகிட்ட கூட இருக்கிறவங்ககிட்ட குழம்பாதீங்க. தப்பு சொல்கிறதில்ல, மனசோட அங்கலாப்புன்னு சொல்லுவாங்களே, அங்கலாப்பை வெளிக்காட்டுறது அதெல்லாம் வேண்டாம். இப்படி அங்கலாப்பை நீங்கள் வெளிக்காட்டிட்டீங்கன்னா பிரச்சனைகள் நெகட்டிவாக மாறிடும். அப்படி அங்கலாப்பை வெளிக்காட்டாமல் இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அவன் உண்டு அவன் வேலை உண்டுப்பா, இந்த துலாம் ராசிக்காரருக்கு எப்பவுமே இப்படித்தான் அப்படின்னு கடந்து போயிடுவாங்க. இப்படி ஒரு நெகட்டிவாக இருந்தால் கூட உங்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே ஒரு ஆர்வம் இருக்குது. புதுசாக கற்றுக்கணும், ஒரு புதுசாக சட்டை பேண்ட் பார்க்குறாங்க வாங்கலாம், புதுசாக ஒரு புடவை பார்க்குற நம்ம லேடிஸ் இல்லை, ஆனால் இது வாங்கினா நல்லா இருக்குமே அப்படின்னு புதிய விஷயத்தில் ஒரு ஆர்வம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குது. பணத்துக்கு நீங்கள் ஓரளவுக்கு செலவு செய்யக்கூடிய அளவுக்கு இருக்குது. எதிர்பார்த்த அளவுக்கு பணம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சில பேர்த்துக்கு எதிர்பாராத ஒரு பயணங்கள், ஒரு எதிர்பாராத திடீர்னு ஒரு விஷயம் நடக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. நல்ல விஷயம் தானே, ஒன்றதில் ஒன்றும் தப்பான ஒன்றும் கிடையாதுங்க. மற்ற என்னென்னா டக்குன்னு முன்கோபின்னு சொல்லுவாங்களே, முன்கோபத்துடன் கொஞ்சம் டக்குன்னு பேசிடுவீங்க. அதனால தான் உங்களுக்கு நெகட்டிவான தாட்ஸ் நிறையா வருது. உங்களை பற்றி புறம் சொல்லக்கூடிய ஆட்களும் நிறையா சேர்ந்துடுறாங்க. முன்கோபம் இல்லாமல் பொறுமையுடன் நிதானத்துடன் இருந்துட்டிங்கன்னா துலாம் இன்றைக்கி சரிசமமாக இந்த நாளை கொண்டு போயிடலாங்க. உங்களுக்கு சில விஷயங்கள் கடன் சார்ந்த பிரச்சனைகள் அங்கங்கே வந்துட்டு போகும். என்னதான் மனசில் டென்ஷனாக இருந்தால் கூட
இன்றைக்கி அதில் கடந்து போகக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க. பொறுமை ரொம்ப அவசியம்னு வச்சுங்களேன். மற்றபடி உங்களுக்கு ஆஃபீஸ்லையும் வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒரு அமைதியான சூழல் கண்டிப்பாக கிடைக்கும். எந்த ஒரு பாகுபாடுகள் கிடையாதுங்க. மற்றபடி உங்களை அவங்க புரிஞ்சுக்குவாங்க. கொஞ்சம் அமைதியாக பேச பழகிட்டிங்கன்னா, இன்றைக்கி உங்களுக்குள்ளேயே ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திட்டிங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி அமைதியாக கொண்டு போயிடலாம். ரைட்டுங்களா? நல்லது பழிக்கட்டும், நற்பவி உண்டாகட்டும். இதில் வந்துங்க சித்திர நட்சத்திரக்காரங்க இருக்காங்களே, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசுகிற பேச்சும் செயல்படுற செயல்பாடும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பொறுமையாக டீல் பண்ணுங்கள். சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் முன்ன பண்ண இருக்குங்கன்னு வச்சுங்களேன். ஒரு டயர்னஸ், இந்த வேலையை செஞ்சு எதுக்காக போகுது அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளேயே உங்களை சோம்பி போயிடுவீங்க. அப்படிலாம் இருக்காதீங்க. இந்த தோல்வியும் நாளைக்கு வெற்றி கொண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கற்றுக்கிட்டிங்கன்னா சுவாதி இன்றைக்கி சூப்பராக கொண்டு போயிடலாங்க. விசாகத்தை பொறுத்த வரைக்கும் என்னத்தடா வாழ்க்கை அப்படின்னு வாழ்க்கையினுடைய விரக்தித்தன்மை கொண்டான ஒரு காலகட்டம் இருக்குதுங்க. எதுவுமே ஒரு ஆர்வம் இல்லாமல் இருக்கும். ரைட்ங்களா? அப்படிலாம் இல்லைங்க. செல்ஃப் மோட்டிவேஷன் அல்லது கண்டிப்பாக ரொம்ப முக்கியம்னு வச்சுக்கலாம். கான்ஃபிடண்ட்டாக இந்த சித்திரை சுவாதி விசாகம் இன்னைக்கு இருந்துட்டிங்கன்னா துலாம் ஒரு நல்ல அனுபவம் மிகுந்த நாள் அப்படின்னே சொல்லலாம். நற்பவி உங்களுக்கு. விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைக்கி தொழில் வியாபாரத்தில் ஒரு நேரத்தை விட ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நாள். வேலையில் உங்களை பல பேர் பாடாப்படுத்தியிருப்பாங்க. அந்த பாடாப்படுத்தின ஆட்கள் எல்லாம் கொஞ்சம் அமைதியாக சாரி சார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு காலகட்டம் நல்லாவே இருக்குதுங்க. உங்களுடைய பல குழப்பங்கள், என்ன வேலை செஞ்சாலும் ஒரு ஆஃபீஸில் திட்டு, வியாபாரம் தொழில் சரியில்லை அப்படின்னு அந்த புலம்பல்கள் வீட்லேயும் கேட்டிருக்கும். நீங்கள் சொல்லி வீட்லேயுமே என்னடா புலம்பிகிட்டே இருக்கிறாரு அப்படின்னு அமைதியாக இருப்பாங்க. அந்த புலம்பல்கள்லாம் நீங்கி உங்கள் சிந்தனைகள் தெளிவு பெற்று குடும்பத்தில் கொஞ்சம் இணக்கமாக இருப்பீங்க. அம்மனியோட கொஞ்சம் ஐக்கியமாகி கொஞ்சம் மனம் விட்டு பேசுவீங்க. குழந்தை குட்டிகளோட சந்தோஷமாக இருப்பீங்க. அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதம் இன்றைக்கி நல்லாவே கிடைக்கும். ஸோ எந்த கன்ஃபியூஷனும் இன்றைக்கி வேண்டாங்க விருச்சிக ராசி நேயர்களே. சில பேர்த்துக்கு ஒரு வெளியூர் பயணத்தில் போனால் கூட அதில் ஒன்று ஆதாயமான ஒரு சூழ்நிலை தான், ஒரு சாதகமான சூழ்நிலை தான் அமைய போதுங்க. ஒன்று கவலைப்பட வேண்டாங்க. போகிறப்போ ஏதோ ஒரு கோயிலுக்கோ ஏதோ உங்கள் குலதெய்வத்துக்கோ ஒரு மனசார ப்ரே பண்ணிட்டு போனீங்கன்னா அந்த சின்ன வரக்கூடிய தடைகள், இன்னல்கள் நீங்கி ஒரு நல்ல ஒரு காரிய முன்னேற்றத்துக்கு உண்டான வழி நல்லாவே கிடைக்குங்க. மற்றபடி உங்களுக்கு என்னதான் காசு பணம் இருந்தால் கூட கொஞ்சம் சிக்கனமாக செலவு பண்ணணும்னு நினைப்பீங்க. ஆனால் அம்மனி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் கேட்டு எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுவாங்க. வீட்டு செலவு கொடுத்தா நாக்கணும். அந்த பண விஷயத்தில் கொஞ்சம் கராராக இருக்காதிங்க. அம்மனி கேட்டாலும் சரி, அப்பா அம்மா கேட்டாலும் சரி, குழந்தை கேட்டாலும் சரி, இருக்கிறத கொடுங்க. மனம் வந்து கொடுத்துட்டிங்கன்னா அவங்களும் மனம் மகிழ்ந்து போவான்னு வச்சுக்கல. கொஞ்சம் கஞ்சத்தனமாக இருப்பான்னு வச்சுக்கலாம். இன்றைக்கி அதுக்காக அவ்வளோ தூரம் சொல்ல வேண்டியது இருக்குதுங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு சேமிப்பு தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் நாட்டம் அதிகமாக இருக்கும். பட் வரவு செலவு அதுபோக சேமிப்பு அப்படித்தான் இருக்கணும். வரவு சேமிப்பு செலவே பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்புறம் அந்த கஞ்சத்தனம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. கொஞ்சம் சிக்கனமாக செலவு பண்ணணும், தப்பு கிடையாதுங்க. கஞ்சத்தனமாக இருக்க வேண்டாம் அப்படிங்கிற சின்ன ஒரு அட்வைஸை சொல்லிக்கிட்டு இன்றைக்கி உங்களுக்கு நல்ல ஒரு வரவு நிறைந்த நாள் தரும். அனுகூலமான ஒரு மேன்மையான ஒரு நாள் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்த நாளை அடியெடுத்து வைங்க. இந்த செவ்வாய்க்கிழமையில் நல்லதே நடக்கும். விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல நேரத்தோட இன்றைக்கி ஒரு ஸ்டெப் கொஞ்சம் ஹைட்டு தான், அதாவது முன்னேற்றம் தகுந்த நாள் தானுங்க. அனுச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துலையும் இன்றைக்கி ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் காமிச்சு ஈடுபாடோட செய்வீங்க, நல்லதே நடக்கும். அதனால் கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த கஞ்சத்தனம் சொன்னோம்ல, அது உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து அனுசரித்து நடந்துக்கோங்க. மற்றபடி விசாகம், அனுசம், கேட்டை, விருச்சிகம் இந்த ராசியில் இருக்கிற எல்லாத்துக்குமே இன்றைய நாள் கொஞ்சம் சிறப்பான நாள் அப்படின்னு ஓப்பனாக சொல்ல முடியுதுங்க. நல்லது வழிகட்டும், நற்பவி உங்களுக்கு. தனுசு ராசி நேயர்களே, நல்லா இருக்கீங்களா? இன்றைய செவ்வாய்க்கிழமையில் உங்களுக்கு பல நாள் அகப்படாத ஒரு விஷயம், பல நாள் கன்ஃபியூஷன் தந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்க போகுது. சில பேர்த்துக்கு ஒரு ட்ராவலிங் கூட அமையலாம். எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி ஒரு உற்சாகமாக தான் ஒரு நாளை தொடங்கியிருக்கீங்க. அந்த உற்சாகத்துக்கு பஞ்சமில்லாத மகிழ்ச்சியும் இன்றைக்கி கிடைக்க போகுதுங்க தனுசு ராசி நேயர்களே. சில பேர்த்துக்கு வேலையில், வியாபாரம், தொழிலில் சுணக்கங்கள் இருந்திருக்கலாம். சுணக்கங்கள் என்னங்க? ஒரு தடைகள், ஒரு சங்கடங்கள், ஒரு எதிலுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு தன்மை இருந்திருக்கலாம். அப்பேற்பட்ட அந்த எல்லாமே நெகட்டிவாக இருந்த உங்களுக்கு உங்கள் மேலே அவங்கள நம்பிக்கை வச்சு உங்கள் டேலண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு புதிய வாய்ப்புகள் வழங்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. ரைட்டுங்களா? அப்பேற்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி அமைஞ்சிருக்குதுங்க. கவலைப்பட, உங்களை நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ அவங்க உங்களை நம்புவாங்க. அப்பேற்பட்ட சூழ்நிலை நல்லா இருக்குதுங்க. மற்றபடி வேலையை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் கொடுத்து நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் புதிய ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான வாய்ப்பும் நல்லா தெரியுதுங்க. உங்கள் அப்ரோச் மற்றவங்கள பேசுகிறீங்களா, அதுலேயே சில மாற்றங்களை நீங்கள் மத்தியானத்துக்கு மேலே உணரக்கூடிய தன்மை இன்றைக்கி கோச்சார அமைப்புகள் நல்லாவே தெரியுது. நேற்றோட இன்றைக்கி கொஞ்சம் அப்ரோச் நல்லா இருக்குங்கிற உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட், செல்ஃப் மோட்டிவேஷன் உங்களுக்கே அமையக்கூடிய காலகட்டம் இருக்குது. சில விஷயங்களை குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அனுசரித்து தான் போயிருப்பீங்க. இருந்தாலும் அந்த அனுசரிப்பை அவங்க புரிஞ்சுக்காமல் உங்களை கொஞ்சம் சங்கடப்படுத்தியிருப்பாங்க. அப்பேற்பட்ட சங்கடங்கள் கூட இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் இழுத்தாலும் உங்களுக்கு மாலை நேரத்தில் எல்லாமே சால்வ் ஆகிடும் வச்சுங்களேன். அப்பேற்பட்ட சூழ்நிலை அமையுது. அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இன்றைக்கி கண்டிப்பாக இருக்குது.
ரைட்டுங்களா? அதே சமயத்தில் சில பேர் நீங்கள் எண்ணங்கள் நிறைய நினச்சிட்டே இருப்பீங்க, இதை ஜெயிக்கலாமா வேண்டாமா, இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி பல குழப்பத்தில் இருந்தால் கூட இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுறதை கொஞ்சம் பார்த்து யோசனை பண்ணுங்க. கடன் கொடுக்குறத கூட யோசனை பண்ணி கொடுங்க. சூழ்நிலை கொஞ்சம் சாதகமாக இல்லைங்க. நைஸாக பேசிங்க கூட்ட இருக்கிற பணத்தை கறந்துட்டு போயிடுவாங்க. கொஞ்சம் அதில் உசார்த்தன்மையோடு இருங்க. யாருக்கு எதை செலவு பண்ணணுமோ அதை மட்டும் செலவு பண்ணணும். ஓகேங்களா? அப்பேற்பட்ட ஒரு மைண்ட் செட்டை வளர்த்துக்கோங்க. உங்கள் வெளிவட்டாரத்தில் உங்களுடைய பேரெல்லாம் கிடையாது, நல்ல ஒரு இமேஜில் தான் இருக்கீங்க, தப்புன்னு கிடையாது. முதல்ல இன்பமும் துன்பமும் கலந்த ஒரு வாழ்க்கை தான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு தனுசு ராசி நேயர்கள் இன்றைக்கும் நல்லா புரிஞ்சுக்குவீங்க. அப்பேற்பட்ட ஒரு அனுபவம் மிக்க ஒரு நாளாக அமைகிறதுக்கு காரணம் என்னென்னா அதுதான் இந்த கோச்சாரமே இப்படி சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்பமும் துன்பமும் இந்த வாழ்க்கையோட ஒரு ஒன்றி போகிற உங்களுக்கு மூல நஸ்தரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் டென்ஷன் ஆகும், உற்சாகமின்மை வரக்கூடிய காலகட்டம் இருக்குது. இதெல்லாம் தாண்டி தான் ஜெயிக்கணும்னு வச்சுக்கலாம். போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எதிர்பார்த்ததோட பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் என்னடா வழக்கம் போல் இல்லாமல் ஒரு டென்ஷனாக இருக்குதுன்னு உங்களுக்கு அந்த டென்ஷன் ஆகும். முதல்ல தனுசு அதான் ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே கலந்த நாள் அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுக்கலாம். நல்லது பலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. மகர ராசி அன்பர்களே, எதிலையுமே ஒரு ஈடுபாடே இல்லாமல் இருந்த நமக்கு எப்போ தான் விடிவு காலம் வரும் அப்படின்னு நினைப்பீங்க. வந்துக்கிட்டே இருக்குது விடிவு காலம். அப்பேற்பட்ட விடிவு காலம் வந்துகிட்டே இருக்கிறத நம்ம வரவேற்கணும்ல. அப்போ நம்ம உற்சாகமாக இருக்கணும்ல. உற்சாகம் குறைஞ்சி போச்சுன்னா மகாலட்சுமி எங்கே வருது, சரஸ்வதி எங்கே வருது, லட்சுமி எங்கே வருது? அடையா நான் என்ன போய் ஹெல்ப் பண்ண போனாலும் அந்த அளவு ஒரு சோம்பேறி பையன் அப்படிங்கிற மாதிரி பேர் எடுத்துக்கூடாது இல்லை. அப்பேற்பட்ட சோம்பேறித்தன்மையை நீங்கள் முறிச்சரிச்சிட்டிங்கன்னா இன்றைய நாள் மகரத்துக்கு தங்கமாக ஜொலிக்கிங். அப்பேற்பட்ட இந்த மந்தத்தன்மையை நீங்கள் குறைச்சிக்கிட்டிங்கன்னா அமோகமாக கொண்டு போகலாங்க. உங்கள் கூட இருக்கிறவங்க, உங்கள் வேலையாட்கள், வியாபாரம், தொழிலையும் சரி, உங்கள் உயர் அதிகாரியும் சரி, உங்களை பற்றி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க சார் அப்படின்னு நினச்சிருந்த உங்களுக்கு இன்றைக்கி ஓரளவுக்கு புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை அவங்களுக்குள்ளே ஒரு உண்டாகுமா. நீங்கள் சொல்கிறத சொல்லாமலே புரிஞ்சக்கூடிய தன்மை வளரக்கூடிய காலகட்டம் இருக்குங்க. உங்களுக்கு பொதுவாகவே எல்லாத்துலேயும் சொசைட்டிலையும் சரி மற்றவங்களும் சரி நன்மை செய்யணும், 10 பேர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த நன்மை செஞ்சால் கூட ஒரு சப்போர்ட்னஸ் உங்களுக்கு இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி ஓரளவுக்கு அதுவும் சப்போர்ட்னஸ் கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க. எல்லாமே ஓரளவுக்கு ஒரு 50 to 50% ஆதரவு கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கத்தான் செய்யும். ஆனால் நீங்கள் ஒரு கருத்து சொல்லுவீங்க, அவங்க வேறு மாதிரி புரிஞ்சுக்குவாங்க. அவங்க சொல்கிற கருத்து உங்களுக்கு உடன்படாத கருத்தாக இருக்கும். அப்படி ஒத்து வராத கருத்துக்களை நீங்கள் 2 பேருமே தவிர்ப்பது நல்லது. இல்லைன்னா அமைதியாக இருப்பது ரொம்ப நல்லதுன்னு வச்சுக்கலாம். குடும்பத்தில் முன்ன பண்ண 50-50 எல்லாமே இன்றைக்கி 50-50 தெரியுதுங்க மகரத்தை பொறுத்த வரைக்கும். மற்றபடி ஏதாவது உங்களுக்கு பொறுப்புகள் கொடுத்தா கூட உங்களால் பொறுப்புகளை முழுசாக பண்ண முடியலன்னா சபார்டினேட்டை சேர்த்துக்கிங்க. நானே முடிச்சிருவேன் அப்படின்னு கொஞ்சம் பேரை கெடுத்துக்க வேண்டாம். ஸோ உங்களுக்கு சப்போர்ட் இருந்தால் மட்டும் இன்றைய நாள் ஒரு வெற்றிகரமான ஒரு சூப்பரான நாளை கொண்டு போகலாங்க. மொத்தத்தில் அன்பு, பாசம், நேசம், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது இதுலையெல்லாம் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அப்பேற்பட்ட மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அந்த டல்னஸ் கொஞ்சம் இருக்கும். அதை தாண்டி ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழியை வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் எந்திரிச்சு உட்காந்து ரெடியாக இருந்தீங்கன்னா உங்களை கூட்டிகிட்டு போகிறக்கு நல்ல ஒரு வழி கிடைக்க போகுது. சந்தோஷமாக இருங்க. திருவோணத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எதுலையுமே நிதானம், அமைதி கொஞ்சம் இருக்கும்னு வச்சுக்கலாம். இன்றைக்கத்தை பொறுத்த வரைக்கும், அவிட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்படித்தான். அவசரப்பட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது, அவசரப்பட்டு ஒரு பேச்சு பேசுறது, அவசரப்பட்டு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கறது இதெல்லாம் தவிர்த்துட்டா மகரம் இன்றைக்கி 50-50 இருந்தாலும் அந்த பொறுமையும் நிதானமும் கடைபிடிச்சா அதை 100ஆவே மாற்ற முடியும். நல்லது பலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. கும்பராசி நேயர்களே, தொழில் வியாபாரம் எங்கேயும் சார் நல்லா இருந்தால் தான் சார் குடும்பத்தில் 4 காசு சம்பாதிக்கலாம், புள்ள குட்டி நம்ம அவனையெல்லாம் சந்தோஷமாக வச்சுக்கலாம் அப்படின்னு மன ஏக்கம் இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு இறுக்கமான மனநிலையில் வியாபாரம் தொழில் பண்ணால் கூட இன்றைக்கி ஓரளவுக்கு ஒரு லாபம், நிகர லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மேலதிகாரிகள் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தால் கூட ஒன்றும் பெருசாக ஒன்றும் தொந்தரவெல்லாம் வர மாதிரி தெரியலிங்க. கோச்சார அமைப்பு நல்லா தான் தெரியுதுங்க. பட் எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் பொறுமை, நிதானம் ரொம்ப தேவைப்படுது. தனியார் தொழிலில் வேலை செய்கிறவங்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கும், டென்ஷன் ஆகும், நிதானம் தவறி 2 பேச்சு பேச வேண்டியது இருக்கும், நண்பர்கிட்ட வாக்குவாதம் வரும். இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக கடைபிடிச்சிட்டிங்கன்னா கும்பம் இன்றைக்கி அருமையாக கொண்டு போகலாங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு எப்போவுமே பொதுவாக எதிர்காலத்தை பற்றி மற்றவங்க விட உங்களுக்கு சிந்தனைகள் அதிகமாக இருக்குது. லைவில் இருக்கிற லைஃப்பை வாழ மாட்டீங்க, நாளைக்கு என்ன பண்ணலாங்கிற சிந்தனை அதிகமாக இருக்குது. அப்பேற்பட்ட தன்மை கொண்ட இன்றைக்கி இந்த கும்பராசி நேயர்களுக்கு கோச்சார அமைப்பு பிரகாரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வரவும் செலவும் ஈக்குவலாக இருக்கும். சேமிப்பு அப்படிங்கிறது பெருசாக எதிர்பார்க்குற அளவுக்கு கொஞ்சம் இருக்காதுங்க. மற்றபடி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம், அதுவும் பர்டிகுலராக குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அவங்க எக்ஸ்பெக்டேஷன் நிறைவேற்றிடுவீங்க. ஓகே, சுப செய்திகளை பொறுத்த வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் தூரத்திலிருந்து ஒரு செய்தி ஒன்று கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் தெரியுதுங்க. மற்றபடி
இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டில் என்னாச்சு அப்படிங்கிறதுல ஒரு கவலைகள் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஒரு ஷேர் மார்க்கெட்டில் போடுறோம், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இன்றைக்கி கொஞ்சம் சரியா இல்லையா அப்படின்னு ஒரு கவலைகள் எப்போவுமே இன்றைக்கி கொஞ்சம் இறுக்கமான சூழலை உருவாக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி அப்பேற்பட்ட காலகட்டத்தில் நீங்கள் இனம் புரியாத சில சிந்தனைகள், சில குழப்பங்கள் கும்பத்தில் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு போகக்கூடிய காலகட்டம் இருக்குது. இருந்தாலும் அதையெல்லாம் கடந்து அமைதியாக நிதானமாக நம்ம எங்கே தப்பு பண்ணோம் அப்படின்னு நீங்கள் செல்ஃப் அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு அந்த தப்புலேருந்து விடுபட்டு வெற்றிக்கு உண்டான வழியை கொண்டு போயிடலாம். ஸோ செல்ஃப் என்ன சொல்ல மோட்டிவேஷன் சொல்லலாம், அல்லது செல்ஃப் அனலைஸ். இந்த செல்ஃப் அனலைஸ் பண்ணக்கூடிய காலகட்டம் கும்பத்துக்கு இன்றைக்கி கொஞ்சம் இருக்குதுங்க. ஏற்ற இறக்கமான சூழ்நிலை தான் இருக்குது. கொஞ்சம் அனுசரித்து தான் போக வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க. அவிடத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அதான் சொன்னாமல் ப்ளஸ் ஆர் மைனஸ் கலந்த நாள், ஒரு அனுபவம் மிக்க நாள் அப்படின்னு சொல்லலாங்க. சதயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சிந்தனைகள் நேற்றை விட நெகட்டிவ் சிந்தனைகள் மைனஸ் ஆகி பாசிட்டிவ் சிந்தனைகள் மேம்படக்கூடிய தன்மையில் இருக்குதுங்க. புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி குடும்பத்தில் ஒரு இணக்கமான சூழ்நிலை இருந்தாலும் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு வித குழப்பம் கொஞ்சம் இருக்கக்கூடிய காலகட்டம் இன்றைய செவ்வாய்க்கிழமையில் கொடுத்துருக்கார். சனிமலை முருகனை ப்ரே பண்ணிக்கங்க. நல்லவை பலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. கும்பம், டோன்ட் ஒரி, இன்னைக்கு மட்டும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கோங்க, சரிங்களா? மீனராசி அன்பர்களே, சகோதர சகோதரிகளே, நமக்கு சனி வக்கர ஸ்டேட்லேயே இருக்காருங்க சார். என்னதான் சார் நடக்குது, வக்கரம் உக்கரமாகி வீணா போய் வினாடி தெரியுது அப்படின்னு அந்த புலம்பல் தன்மை 10 பேர் கேட்குற அளவுக்கு மனசுட்டு புலம்புனா கூட இன்னைக்கு சில விஷயங்கள் கண் முன்னாடியே மேன்மை தரக்கூடிய விஷயங்கள் நடக்க போகுது. வியாபாரம், தொழிலாகட்டும், வேலையாகட்டும், சுய முன்னேற்றத்துக்கு உண்டான வழி ஒன்று கிடைக்க போகுதுங்க. ஒன்று கவலைப்படாதீங்க. சுபகாரியத்துக்கு உண்டான பேச்சு ஒரு ஆரம்பிக்கக்கூடிய ஏதோ ஒரு செய்தி கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருக்குன்னு வச்சுங்களேன். மற்றபடி உங்கள் பூர்வீக சொத்தாக இருக்கலாம், அல்லது புதுசாக வாங்கின ஏதாவது அசெட் மூலிமா சின்ன சின்ன இஷ்யூஸ் இருந்தால் கூட அதுலேயும் ஒரு அனுகூலமான ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல செய்தி ஒன்று உங்களை தேடி வந்து கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் மீனராசிக்காரங்களுக்கு இருக்குதுங்க. மற்றபடி உங்களுக்கு அலைச்சல் அங்கங்கே இருக்கத்தான் செய்யும். அலைச்சல் ஒரு அனுபவம், அனுபவத்தினால ஃப்யூச்சரில் அதுக்கு உண்டான அந்த தப்பை பண்ண மாட்டோம்ல, அப்பேற்பட்ட சூழ்நிலையை நீங்கள் கற்றுக்குவீங்க. அந்த ஒரு இடத்துல புதிய அனுபவனால் உங்களுக்கு மனசில் பல மாற்றங்கள், பல செயல்கள், இது செய்யலாமா வேண்டாமா, இதே மாதிரி செஞ்சு தான் போன மாதம் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு அந்த நெகட்டிவ் அனுபவம் உங்களை வந்து இப்போ பாசிட்டிவாக மாற்றக்கூடிய காலகட்டம் இருக்குது. அதெல்லாமே ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம லைஃப் வந்து லெசன் பண்ணி தருது அப்படின்னு மீனராசிக்காரங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த தப்பை மறுபடியும் பண்ண மாட்டேன்னு வச்சுங்களேன். அப்பேற்பட்ட உங்களுக்கு நண்பர்கள் சில பேர் வந்து கடன் கேட்டு தொந்தரவு பண்ணுவாங்க. இதில் இன்வெஸ்ட் பண்ணு, லாபம் லட்ச லட்சமாக சம்பாதிக்கலாம் அப்படிம்பாங்க. ஆசைக்கு அப்படியெல்லாம் அடிமணிச்சிடாதீங்க. இருக்கிற காசும் போயிடும். அதில் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. மற்றபடி அங்கங்கே தேடிட்டு இருந்த ஒரு சின்ன சின்ன வேலை வாய்ப்பும் சரி, இல்லை வியாபார நுணுக்கத்தை நீங்கள் கற்றுக்கிட்டு வேற ஒரு வியாபாரம் பண்ணணும்னா கூட அதுக்குண்டான அனுகூலமான நாளாக தான் தெரியுதுங்க. மற்றபடி உங்களுக்கு வெற்றிக்கு பஞ்சம் இல்லை. ஆனால் மனசளவில் உங்களுக்கு காசு குணம் கம்மியாக இருக்கே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குது. இன்றைக்கி காசு குணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உஷாராக நடந்துக்கணும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அனுசரித்து தான் போவீங்க. அவங்களும் உங்களை ஃப்ளெக்சிபிளாக வச்சுருப்பாங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. உடல் ஆரோக்கியத்தில் ஒரு மோசமான நாள் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க, நல்லாவே இருக்குதுங்க. வண்டி வாகனத்தில் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கலாம். கொஞ்சம் நிதானமாக வெப்ப கொஞ்சம் கவனம் சிதறாமல் ஒரு வேலையை செஞ்சிட்டிங்கன்னா மீனராசி அருமையாக கொண்டு போயிடலாங்க. புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நேற்றை விட இன்றைக்கி தன்னம்பிக்கை மிக்க மேன்மை பொருந்திய நாள் அப்படின்னு கொஞ்சம் கேரண்டியோட சொல்ல முடியுதுங்க. உத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும் இங்கே அங்கங்கே நினச்சதை விட அலைச்சல், வீண் அலைச்சல், வெட்டி அலைச்சல் அப்படின்னு இருந்தால் கூட அதில் ஒரு அனுபவமாக அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. டென்ஷன் ஆக வேண்டாம். அதனால் அப்படி இருக்கிற உங்களுக்கு இன்றைய நாள் நெகட்டிவாக இருந்தாலும் நாளைக்கு ஒரு பாசிட்டிவாக மாறக்குண்டான வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்குங்க. உத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும். ரேவதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் முன்னப்பின்ன இருந்தாலும் ஒரு அனுகூலமான நாளாக, நீங்கள் ஒரு வெற்றிகரமான நாளாக, உற்சாகம் மிகுந்த நாளாக உங்களால் நீங்களே மாற்றிக்குவீங்க. இதில் உங்கள் மீனராசியில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதிக்கு மட்டும்தான் கொஞ்சம் மைனஸாக தெரியுது. அவங்களும் கொஞ்சம் செல்ஃப் அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா மீனராசி இன்றைக்கி அமோகமான ராசி அப்படின்னே சொல்லலாம். நல்லவை பழிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. மீண்டும் நாளை சந்திப்போம். போய்ட்டு வரட்டுங்களா? மறக்காமல் நம்ம வஜ்ரம் அஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த தினசரி ராசி பலன் போக இன்னும் சில முக்கியமான ஒரு வீடியோக்களை தொடர்ந்து வரப்போது ஆதரவு கொடுப்பீங்க நம்புகிறோம். நன்றி, வணக்கம். எல்லாம் வல்ல சனிமலை முருகனை வணங்கிட்டு போயிட்டு வரேன்.